எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கள்? நான் ரெஸ்டாரண்ட்லேயும் வாங்கி சாப்பிட்றபடியாக வீட்டில் சமைக்க தெரியான்னு நினச்சிட்டாதுங்கோ. எனக்கு ஓரளவு சமைக்க தெரியும். இது கனவை வாங்கி கொண்டு நான் கனவா பிரட்டல் எப்படி செய்கிறேன்னு காட்ட போகிறேன். இது செம்பாறையா சுவாப்பாறையா 2 பேர் சொன்னவியல் ஏதோ உண்டு. மீன் நல்லா இருந்தது. இப்போ வாங்கோ, புளியில் நாங்கள் அவிய விடணும். இஞ்சி, உள்ளி, சின்ன வெங்காயம் எல்லாம் இடித்து போடணும். ஒரு பச்சை மிளகாய், உப்பு எல்லாம் போட்டு புளியும் விட்டு நல்லா அவிய விடணும். மூடி அவிய விட்டுட்டு அதுக்கு பிறகு நாங்கள் என்ன போட போகிறோம்னு சொல்லி சொன்னால், இஞ்சால தீயல் வச்சு நான் மாங்காய் எல்லாம் போட்டு தீயல். அங்கால முருங்கையில் வறுக்க போகிறேன். இப்போ புளியில் அவிஞ்சா பிறகு நாங்கள் என்ன செய்ய போகிறோன்னு சொல்லி சொன்னால், அதுக்குள்ளே ஒரு கத்தரிக்காய் போடுவேன். இல்லைன்னு சொல்லி சொன்னால் ஒரு தக்காளி பழம் பட்டி போடுவேன். பால், முக்கியமாக தேங்காய் பால். இந்த தேங்காய் பால் விட்டு தான் நான் எல்லா கறிகளுமே தேங்காய் பால் விட்டு தான் சமைக்கிறேன். நான் அதில் இது கனவா கறி. இப்போ சில பேர் வதக்கி சமைக்கிறேன். நான் எண்ணெய்கள் இப்போ பாவிக்கிறதில்ல. இப்போ தேங்காய் பாலை விட்டுட்டு அதுக்குள்ளே ஒரு தக்காளி பழத்தையும் வெட்டி போட்டுட்டு பிறகு எங்களுக்கு அளவாக இது தூளை போடணும். இப்போ அந்த குளிர்காலத்தில் கனவை வயிற்று கோத்தும் அப்படி இப்படி இல்லை பழகினா எல்லாமே பழக்கத்துக்கு வந்துட்டேன்டா எல்லாமே ஒன்றுமே செய்யாது. நாங்கள் புது பழக்கம் வேண்டால் தான் எல்லாமே பிரச்சனையாக இருக்கும். பழகினா எல்லாம் ஓகே. நாங்கள் பழஞ்சோறு சாப்பிட்டு வளர்ந்தாக்கள் பழச மறக்கப்படாது. இப்போ பாருங்க, இப்போ நல்லா எல்லாம் தூளெல்லாம் போட்டு கலக்கி போட்டு கனவா கறி இப்போ நான் நல்லா அப்படியே மூடி விட போகிறேன். திரும்ப நல்லா வத்தலை அவிஞ்சு வரணும். இந்த பாருங்க, இப்போ கொதிச்சு கொண்டு வருதல்லோ, அப்போக்க மூடி விட்டுறணும். மூடிட்டு இஞ்சால அந்த நேரத்திலே முருங்கையில் வறுத்தாச்சு. எல்லாம் ஒரே நேரத்திலேயே நான் அதை செஞ்சு முடிச்சிடுவேன். இதெல்லாம் தான் சமையல் ஒரு சின்ன பிரச்சனை. ரசித்து செஞ்சால் அதை போல் ஒரு இதே இல்லை. இங்கே பாருங்க, இப்படி பிரட்டலாக வந்திருக்கண்டு. பிரட்டலைண்டா பிரட்டலாக தான் வைக்கணும். நான் நண்டு, கணவாய், இந்த கோழிக்கறி அப்படின்னா நான் இப்படி தான் சமைப்பேன். நல்லா பிரட்டி வரணும். அப்படியே வதக்கி போட்டு பார்த்தா எப்படி இருக்கும் தெரியுமா? இஞ்சால தீயலும் ரெடி ஆகிட்டுது. மாங்காய் போட்டு தீயல். அங்கால முருங்கையில் வரையும் வறுத்து முடிஞ்சுது. இஞ்சால சோறு பொன்னி புழுங்கலை அரிசி அவியுது. இப்போ நாங்கள் எங்களோட கனவை பிரட்டலை பார்ப்போமா அப்படி இருக்குதுண்டு. என்ன டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பாருங்க. அப்படி எடுத்து யாருக்கெல்லாம் வாயுறுதோ அவையெல்லாம் உண்மையில் ரசனை உள்ளவர்கள். நல்லா சமைச்சு நல்லா சாப்பிடணும். அளவாக சாப்பிடணும். ஆனால் டேஸ்ட்டாக சாப்பிடணும். வீடியோ பார்த்த எல்லாருக்கும் மிக்க நன்றி. சுத்திர பூமி கண்டதையா அடிச்சு வீசும் காத்திலையும் அந்த தகப்பராச சுத்துதையா பிடிச்சு பூக்கும் வேதையிலும் ஒரு வம்சத்து கதையே உள்ளதையா 100 தலைமுறை சேர்ந்து செதுக்குன ஈர நலம் இது